ஹாய், குட் ஈவினிங் everyone. டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக பார்க்குற மாதிரி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராய்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ்ட்ராய்டை பற்றின விஷயங்கள் வந்து இப்போ ரொம்பவுமே வந்து அதிகப்படியான நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் முக்கிய பங்கு யார் வகிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாசா தான் புது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, LP4 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆஸ்ட்ராய்டு 18 லட்சம் மைல்களுக்கு அந்த சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அதுதான் நாசா வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு LP4 அப்படின்ற ஒரு இதை பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இது 16,936 மைல்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவரில் பூமியை தாக்க வந்துட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 18 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த சைடில் இருக்கிற இந்த LP4 ஆஸ்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா, நாசா இதை பற்றின விஷயத்த இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி, அதாவது குறிப்பாக இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றின ஆராய்ச்சியை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து கிடைக்கப்பட்ட தகவல் தான் இந்த LP4 அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆஸ்ட்ராய்டு. இது பார்த்தீங்கன்னா, பூமியை என்னதான் ஸ்பீடாக நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் இடைப்பட்ட ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் இந்த ஆஸ்ட்ராய்டு எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே தான் ஒரு கிளஸ்டராக இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் பல்வேறு வகையான ஆஸ்ட்ராய்டு பூமியை தாக்க வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டு மட்டும் இல்லாமல், ஸோ வேறு ஏதாவது ஆஸ்ட்ராய்டு எரிக்கற்கள், அதாவது பல்வேறு வகையான கோள்கள் மேலே மோதுற காரணமாக, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேருந்து தான் வருது. ஸோ இதுதான் ஆஸ்ட்ராய்டோட வாழ்விடம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜூபிட்டர் மார்ஸ்க்கு நடுவில் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, முன்னாடி சொல்ல மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு காரணமாக, அதாவது அந்த ஆஸ்ட்ராய்டு இருக்கிற இடத்துல பல்வேறு கொலிஷன் ஏற்படுறதுனால தான் இது பூமியை தாக்க வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே பூமியை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது என்னதான் ஏற்படுத்தினாலும் பார்த்திங்கன்னா, இது பூமியை தாக்க வந்தாலும் பூமியில் இருக்கக்கூடிய கிராவிஷனல், அப்புறம் வளிமண்டலம் மேலே இருக்குது அந்த பகுதியில் இருக்க ஆர்பிட்டுக்கு தகுந்த மாதிரி அட்மாஸ்பியர்லாம் பார்த்திங்கன்னா, இதை திசை திருப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த LP4 அப்படின்றது பார்த்திங்கன்னா NEO அப்படின்னு கருதப்பட்டிருக்காங்க. NEO அப்படின்னா நியர் எர்த் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் இந்த இருக்கிற ஆஸ்ட்ராய்ட்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் கிட்ட இருக்கனால அதுக்கு தான் இது நியர் எர்த் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு பேர் சூடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை திசை திருப்புறதுக்காக டார்ட் மிஷின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை ஸ்பேஸ் கிராஃப்டில் செட் பண்ணியிருக்காங்க. இந்த டார்ட் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஆஸ்ட்ராய்டில் இருக்கக்கூடிய விசைகளெல்லாம் தகவலை கண்டுபிடிச்சி நாசாவுக்கு சொல்லும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரிய வருது. இந்த ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாசா கண்டுபிடிச்சிருக்கு. இது 2024 இதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதை விடவே இது ரொம்பவே மடங்களை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு இந்த ஆஸ்ட்ராய்டு சொல்லப்படுறாங்க. ஸோ அதுக்கு தான் இவங்க LP4 அப்படின்னு இதுக்கு கிளாசிஃபைடு பண்ணி எதுக்காக இந்த நேம் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு கருதப்பட்டு, ஸோ அதுக்குன்னு ஒரு நேம் வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ தான் அதனால தான் இதுக்கு LP4 அப்படின்ற ஒரு நேமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்ட்ராய்டு மட்டும் வருதா, ஸோ இதுக்கு பின்னாடி வேறு ஆஸ்ட்ராய்டு இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வருதா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றின விஷயங்கள் மேலும் தொடரும் அப்படின்னு நாசா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் இடத்துல இருந்தாலும், ஸோ மேலே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குது அப்படின்னு தெரிய வருது. பட் நாசா மட்டும் எப்போவுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஸ்ட்ராய்டு சம்மந்தமான விஷயங்கள் தான் அதிகமாக சேகரிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்டில் எல்லாருமே மிஷின்கள் வச்சு, ஸோ ஸ்பேஸ் கிராஃப்டில் நிறைய இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறதுனால ஆஸ்ட்ராய்டு நம்மளை தாக்க வருதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து செயல்படுத்திகிட்டே இருப்பாங்கன்னு தெரிய வருது. பட் இந்த ஆஸ்ட்ராய்டு மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை ஆஸ்ட்ராய்டு பூமியை நெருங்க வந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிய தான் போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. பட் அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அந்தளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த LP4ன்ற ஒரு விஷயம் அந்தளவுக்கு இந்த ஆஸ்ட்ராய்டு பூமியை பெருசாக பாதிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் என்னதான் இப்போ இருக்கிற கருத்துப்படி, அதாவது இப்போ இருக்கிற நாசாவாக இருக்கட்டும், இஸ்ரோவாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இப்போ இருக்கிற நம்மளோட இதுபடி பார்த்தீங்கன்னா, எந்த ஆஸ்ட்ராய்டு நம்மளோட பூமியை மோதினாலும் நம்மளால் வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு
ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். பட் இதை தவிர இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை தாக்கும்போது எப்படியெல்லாம் வந்து நீங்கள் திசை திருப்பலாம் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ்ட்ராய்டு வந்து தாக்கும்போது அப்படின்றது வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.